அன்றைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே இது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. அவர் புயலா இருப்பார், நான் தென்றலா இருப்பேன். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு தமிழாலயத்திற்கு முதலாக இன்று வருகை புரிந்திருக்கிறார். நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் அன்போடு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வரவேற்று அண்ணன் மாநில தலைவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து அதன் பிறகு கமலாலயத்துல அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை நண்பர்களை சந்திக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கிறது. என்னோடு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள், நம்முடைய வழிகாட்டி அண்ணன் ஹெச் ராஜா ஜி அவர்கள், நம்முடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள், நம்முடைய தேர்தல் அதிகாரியாக இன்று வரை மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சக்கரவர்த்தி அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் ஆல்பிரட் சீதா அவர்கள், மதிப்புக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், வாழ்கின்ற காந்தியாக இருக்கக்கூடிய ஐயா காந்தி அவர்கள், அம்மா சரஸ்வதி அவர்கள், மாநிலத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், பின்னருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சொந்தங்களே, ஒரு மகிழ்ச்சியான நாள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியால ஒரு கட்சி தொண்டர்களை சார்ந்து கொள்கை பிடிப்போடு ஒரு ஜனநாயக முறையோடு ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லார் சார்பாக ஏக மனதோடு முழு மனதோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார். கடந்த 3-4 நாட்களாக அண்ணனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் பேசுறாங்க, கட்சியினுடைய கொள்கை எடுத்து சொல்றாங்க. இருந்தும் இந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பு கொண்டிருப்பதாக நன்றி தெரிவித்து நேரடியாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க. பிரகாரம் அப்படியே கை போட்டு ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சு நீங்க பேச ஆரம்பிச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சு ஆனா எப்படி இருந்தாலும் பிக் ஆயிக்கும். மைக்ல பேசு. ஆனா மைக் வேண்டாம், அது பிக் ஆயிக்கும். ஆனா மைக் வேண்டாம், எப்போவாக இதுல பிக் ஆயிக்கும். மைக் சைட்ல வச்சுக்கலாம், அப்படியே பேசலாம். இந்த நல்ல நாளில் பத்திரிகையாளர்கள், ஊடக பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை போட்டியின்றி தேர்ந்தெடுத்த பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கு முதற்கனை நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, அதற்கு முழு ஆதரவாக இருந்து இவர் வர வேண்டும் என்று சொல்லி, அதனுடைய அடிப்படையில் எனக்கு முன்னாலே மிகவும் தமிழ்நாடு முழுவதும் எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக கட்சியை பட்டி தொட்டிகளெல்லாம் போய் வளர்த்து மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அகில இந்திய மகளிர் அணி தலைவி, சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய காலத்திலும் கட்சியை வளர்த்து அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 மாத காலமாக தேர்தலை அல்லும் பகலும் அயராது பணியாற்றி, ராத்திரி 12 மணிக்குனாலும் கட்சிக்காரா கிளைக்கழக செயலாளர்கள் ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் தூங்காமலே இருந்து, இந்த கட்சியினுடைய பொதுவாக ஒரு கட்சி தேர்தல்னு சொன்னால் பல கட்சியில் தேர்தல் நடக்கும்போது பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஒரு
ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் இந்த கட்சியை 3வது தேர்தல் நடத்தி முடித்த அண்ணன் மூத்த தலைவர் நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்புக்குரிய அண்ணாச்சி வாழும் காந்தி எம்ஆர் காந்தி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அம்மா நமது சரஸ்வதி அம்மா அவர்கள், நமது போராளி சமுதாய போராளி அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள், டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கரு நாகராஜன் அவர்கள், அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் நரசிம்மன் அவர்கள், ஜி.கே. நாகராஜன் அவர்கள், நமது அன்புக்குரிய அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள், நமது பிரமிளா சம்பத்தர்கள் சாய் சத்யன் அவர்கள், மாவட்ட தலைவர் கிரி மற்றும் நமிதா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், கிளை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இவை அத்தனைக்கும் மேலாக என் மீது நம்பிக்கை வைத்து நமது அகில இந்திய தலைமைக்கு எனது நன்றியை தெரிவிப்பதோடு, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நமது மாண்பு உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நமது அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா BL சந்தோஷி அவர்களுக்கும், நமது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவராய் அவர்களுக்கும், நமது தேசிய தலைவர் மதிப்புக்குரிய JP நட்டா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்பது 3 எழுத்து என்பது மிக முக்கியமான வார்த்தை. அது எல்லோரிடம் இருக்க வேண்டும். அது என்னிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும். நான் இறைவனும் நான் கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் 2-3 நாட்களாகவே பார்க்கிறேன். என் மக்கள் யாத்திரையிலும் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரிந்தது. அந்த எழுச்சியின் முடிவு காலம் 2026 வரும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பத்திரிகையாளர்கள், இப்போ நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், போதை பழக்க வழக்கங்கள், நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களை காட்டிலும் ஊடகங்களுக்கு உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. நீங்கள் தான் இந்த நாட்டிற்கு செய்கிற தொண்டாக சேவையாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஊழல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு ஊழலான கட்சி எதுவுமே கிடையாது. அந்த கட்சியோடு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் அந்த கட்சி தான் இன்னைக்கு மாநில சுயாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஊழல் கட்சி செய்த குற்றத்தின் இன்னைக்கு ஒரு அம்சமாக நமது ராஜீவ்காந்தி குடும்பத்தார், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஹெரால்டு பேப்பருடைய அந்த வழக்கு இடி இன்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது இன்றைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறது. ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணியில் சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். இளைஞரணி பொறுப்பாளர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞரணி பொறுப்பாளர்கள் உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தேதியும் நேரத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம். ஆக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெறும். அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக பேசுகின்ற அமைச்சர்கள், பொன்முடி அமைச்சர் மீது மகளிரணியினர்களும் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். அதுவும் சிறப்பான முறையில் மகளிரணியினர், தமிழ்நாடு மகளிரணியில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு அகில இந்திய மகளிரணி தலைவர் அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்தேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சி உண்மையான சமுதாய நீதி கட்சி. அது இங்கே எப்படின்னா, ஒரு கிளைக்கழக செயலாளரும் மாநில தலைவராக முடியும், ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளர் ஆக முடியும். நீங்க சாதாரண இப்போ ராஷ்டிரபதி, நமது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவங்க ஒரு சாதாரணமான ஒரு
இருந்தாங்க. இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக இதில் சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது. நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு தூரம் கட்சி கட்டுப்பாடு வளர்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க, கூடயே இருந்து என்னை கொண்டு இன்னைக்கு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அடுத்தால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் 3 வருஷம். இந்த 3 வருஷம் கழிச்சு இன்னொரு இந்த இடத்துக்கு வரலாம். ஆக உண்மையிலே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும். இன்னைக்கு கலைஞர் பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், பிறகு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க. ஆனால் அந்த மூத்த தலைவர்களும் அந்த அவருடைய இன்னைக்கு ஸ்டாலினுடைய பேரனுக்கும் அவங்க தலைவணங்க தான் போறாங்க. அது இங்கே தான் நீதியெல்லாம் இருக்கு. அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார். உள்துறை அமைச்சர் சொல்லும்போது மிக தெளிவாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார். அந்த கருத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டிருக்கிறார். அது பற்றி தான் உங்களுடைய இல்ல, அதாவது கூட்டணி பத்தி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார். இல்ல, ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா இடம்பெற்ற மந்திரி சபை அமையும் என்று கூறியிருந்தார். அதே கருத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தார். அது பழைய என்டிஏனுடைய நிலை. இப்போது திரு அமித்ஷா அவர்கள் கூறிய செய்தி ஒளிபரப்பானது, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று. அந்த நிலையிலிருந்து அதிமுக மாறுகிறதா? இல்ல, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்னைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே அது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. பாரதிய ஜனதா இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறதா? இல்ல, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. வேற அதாவது வந்து இப்ப நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா, இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள். இன்னைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு அறுவலை வச்சு வெட்டுறாங்க எல்லாரும். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போனா ராத்திரி 7 மணிக்கு மேல எங்கேயும் போக முடியல. சார் கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க. இந்த சார் கூப்பிடுற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு. மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஆமா, சட்டமன்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்துருவோம். மக்களுக்கு தேவையா இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்த்து சட்டமன்றத்துக்கு உள்ளேயே பேசி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி, வேற எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, நாங்கள் 4 பேரும் இருக்குது எண்ணிக்கை 4 பேர் தான். ஆனால் எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்கள் என்றைக்குமே மாறுபடுறது கிடையாது. அவர் புயலா இருப்பார், நான் தென்றலா இருப்பேன். கஷ்டமான சூழ்நிலை ஒன்றும் எனக்கு இல்லை. மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை மாத்துறது தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். நீங்களே நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதாவது நீங்க வந்து மந்திரி பதவி ஏற்கும் போது இறைவன் பெயராலோ அல்லது தாய் தந்தையர் பெயராலோ நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், நேரிடைவாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேங்கிறதெல்லாம் சில வாசகங்கள்லாம் இருக்கு. அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான் விதி. அதனால அவர் மந்திரி பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது. அவர் என்கிட்ட டெய்லி பார்த்து பேசிட்டு இருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அசம்பிளி நாங்கள் திருமதி வானதி உட்காந்து எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க தான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி எங்கள்கிட்ட அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. மாநில உரிமை
தேர்தல் வந்து ஆதரவாக இருந்தால், மாநில உரிமை பறிப்பதற்கு ஆதரவாக இருந்தால் 2026 தேர்தலில் வந்து பாஜக டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்.எஸ். பாரதி நான் சொல்றேன், திமுகவே டெபாசிட் வாங்காது. Sir, why you are not categorical whether OPS and TTV or with NDA? Why you are not very categorical? எடப்பாடினால இந்த உங்களுக்கு தயக்கமா? எங்களுக்கு யாராலும் தயக்கம் கிடையாது. நாங்களும் அவர் கூட்டணியில் இப்போ எங்கள்கிட்ட வந்து அன்னைக்கு பேசி சேர்ந்திருக்கிறாங்க. ஏற்கனவே மற்றவங்க இருக்கிறாங்க. சில தேர்தல் காலங்களில் தான் சில விஷயங்கள் வரும். இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கூட்டு போவோம். தன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுகிட்ட போய் நம்ம கூட்டணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரமேஷ் பிடிக்கலாம் இல்லை. இங்க இருங்க.